கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இங்கே ஒரு சிறு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினதுக்காக நான் கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன் ஏசப்பாக்கு. என் பேர் திவ்யா, நான் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் மாமனார் பேர் மகாதேவன். எங்கள் மாமாவுக்கு கடந்த மே மாதத்துலேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. திடீர்னு ஃபுட் பாய்சன் அப்படிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வீட்டுக்கு வந்துட்ட உடனே திரும்ப எந்திரிக்கவே முடியல. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இடுப்பு வலியோட, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லா ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்போ லாஸ்ட்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதில் பார்த்தா அவருக்கு முதுகில் ஒரு 3 எலும்பு அந்த மாதிரி இதாயிடுச்சு, அழிவு போயிடுச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. எங்களால் யாராலையுமே அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ ஏசப்பா எங்கள் மாமாவுக்கு எல்லாமே சரியாயிடணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணோம், எல்லாருமே ப்ரே பண்ணோம். அப்போ பெரம்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் 15 நாள் அவருக்கு பின்னாடி சேர்த்தவங்க எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் மாமாவுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ண ரொம்ப டிலே பண்ணாங்க. அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா என்னைக்கு ஆப்ரேஷன் நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்களோ அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டும் சுவாமி. அது மட்டும் இல்லை, என் அங்கிளோட அந்த அனுதினம் மங்கள வார்த்தையை நான் கேட்கும் பொழுது, ஏசப்பா என்னைக்கு மாமாக்குன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்கள் மாமாக்குரியதாக இருக்கணும் சாமின்னு சொன்னேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பண்ணாங்க. அன்னைக்கு அவர் அந்த வார்த்தை ஏசப்பா என்ன பேசினா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது, ஏசப்பா எங்கள் மாமாவுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் நீங்கள் பண்ணீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே அப்படி சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்று கை கால் விழுந்துரும், இல்லைனா எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க, இல்லைனா இறந்துருவாங்க சொன்னாங்க. ஆனால் என் தேவனே கர்த்தர் அந்த ஒரு வார்த்தையை கொடுத்து, ஏசப்பா இன்னைக்கு பண்ணி ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஏசப்பா ஜீவனை கொடுத்து நல்லபடியாக நடக்க வைக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்துகிற என் தேவனுக்கு கோடா கோடி நன்றி. எல்லாத்துலேயும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் எழுதி வச்சுன்னு ஜபம் பண்ணுவேன். என் பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவேன்ப்பா, நீ இந்த ஜபத்தை கேளுப்பா, ஐயா எப்படி தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறாருப்பா, அதிசயமாக அற்புதம் செய்கிற தேவனை பற்றி சொல்கிறாரு. ஐயா மூலிமா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய எனக்கு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கக்கிட்ட, என் பேர பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவேன். என் பேரன் பையன் 10th பரீட்சை எழுதுனா, அப்பவும் என் பேரனை உட்கார வச்சு சொன்னேன், அப்பா பாரு நீ ஜபம் பண்ணு, உனக்கு மார்க் நல்லா கிடைக்கும்னு சொன்னேன். அதே போல் அவனும் ப்ரேயர் பண்ணுவான். எங்கள் பொண்ணு வீட்டில் பண்ணிவிட்டு திருப்பி கடகடன்னு ஓடிப்போய் என் பையன் வீட்டில் போட்டு என் பேரனை பாருப்பான்வேன். ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க கிருபை செய்தார். சாந்தம் ஸ்கூலில் படிக்கிறான், நல்லா பாஸ் பண்ணி மார்க் எடுத்தான். அதுக்காக என் பேத்திக்கும் கல்யாணத்துக்காக நிறைய நாள் துக்கத்தோடு கவலையாக இருந்தேன். 24 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, அவர் ஸ்ரீபனையா மூலியமாக எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல மாட்டிங்களான்னு ஏங்கின்னு இருந்தோம். வரதெல்லாம் தடை ஆகினே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அருமையாக ஒரே மாதத்தில் நிச்சயதாம்பலம் 1 வாரத்தில் வச்சாங்க. அற்புதமாக ₹1 எங்கள் கையில் இல்லை, ஆனாலும் அதிசயமாக பண்ணார் ஆண்டவர். மழை வேனில் போகும்போது அந்த மழையை நிறுத்தி அற்புதமாக மழையெல்லாம் இதுவாகி அற்புதமாக கல்யாணம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அற்புதமாக என் தேவன் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. எங்கள் ஐயாவுக்கு, ஸ்ரீபன் ஐயாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, சகோதரிக்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி சொல்லி. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எனவே நம்மை ஆசீர்வதிக்கும்படி சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே சிறிது நேரம்
நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இளங்கிளையை போலவும், இளங்கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவருக்கு இல்லாதிருந்தது. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, அவரை குறித்து உன்னத பாட்டு, அவருடைய கரங்கள் படிக பச்சை பதிந்த பொன் வளையல்களை போல இருக்கிறதாம். பொன் வளையல் எப்படி பளபளபளன்னு இருக்குமோ அதுபோல இருந்த அவருடைய கரங்கள் துளைக்கப்பட்டதன் நிமித்தம் அந்தகேடு அடைந்து உடைந்து போன அந்த கரங்கள், ஓட்டை விழுந்த கரங்கள், அந்த ஓட்டை அது போடும் பொழுது அந்த தழும்புகளில் வந்த ரத்தம் அவருடைய சரீரம் முழுவதும் பாய்ந்து பார்ப்பதற்கே அருவருப்பாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க கீழே விழுந்து முட்டியில் தேய்ச்சிட்டு அந்த இடத்துல ரத்தம் வடிஞ்சிருக்கிறத பார்க்கும் பொழுது சிலர் அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கு கூட அருவருப்பு படுவாங்க. கீழே விழுந்து காலில் சிராய் போட்டு அப்படி இருக்கும் பொழுது சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பொன் வளையல்களை போல இருக்குமா. அவருடைய கரங்கள் பார்த்தா அழகான பொன் வளையல் அடிக்கி விட்டா எப்படி இருக்கும், அவ்வளவு தங்க மேனி அவருடைய சரீரத்தில் உள்ள கரங்கள். ஆனால் அந்த கரங்கள் துளைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் நன்மையானதை செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த கையால யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் வேதனை வரக்கூடாது. இந்த கை 4 பேருக்கு நல்லது செய்கிற அழகுள்ள கையா இருக்கணும். அழகு என்பது உன்னுடைய கையில இருக்கிற அந்த கலர்ல அல்ல, இந்த கை செய்கிற கிரியைகளிலே தான் உன்னுடைய அழகு இருக்கிறது. இந்த கை என்ன செய்கிறது? இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய கை நீட்டினா தன்னுடைய மனைவியை சர்வசாதாரணமாய் அடித்து விடுவார்கள். அடிக்கிற கரம் சிலருக்கு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கரம் அணைக்கிற கரம், அணைக்கிற கரம் அன்றைக்கு துளைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? உன்னுடைய கரம் அடுத்தவர்களை அணைக்கிற கரமாய் மாற வேண்டும், அள வைக்கிற கரமாக அல்ல. அடுத்தவருடைய கண்ணீரை உன்னுடைய கரத்தால் துடைக்கிற அளவுக்கு உன்னுடைய கரம் இருக்கணும். அதற்காகத்தான் அவருடைய கரங்களிலே ரத்தம் வடிந்தது. இன்னைக்கு நிறைய பேர் கரத்தால் அடித்து நிறைய பேரை ரத்தம் கொட்டை கொட்டை அடிக்கிறாங்க. பல்லு கொட்டுது, ரத்தம் கொட்டுது, செவியில் அடிக்கிறாங்க, காதிலிருந்து ரத்தம் வருது. அதுவல்ல அழகு. இந்த கை செய்கிற கிரியைகள் அது அழகுள்ளதா இருக்கணும், அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய 2 கரங்களை விட்டு கொடுத்தார். இன்றைக்கு இந்த 2 கரங்களினாலே எவ்வளவு பாவம் செய்தீர்களோ அத்தனைக்காக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் கதறி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கை இத்தந்த பாவங்களை செய்தது, இந்தந்த தீவனைகளை செய்தது, இந்த காரியத்திற்காக இந்த கை கையெழுத்து போட்டது, பொய் சாட்சி எழுதினது. இயேசுவே, என்னை மன்னித்து என்னுடைய கரத்தை அழகுள்ள கரங்களாய் மாற்றும். பரிசுத்த கரங்களைத்தான் அழகுள்ள கரங்கள் என்று வேதம் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. என்னுடைய கை எவ்வளவு கருத்து போயிருந்தாலும் சரி, எவ்வளவு தான் பார்க்கறதுக்கு ரூபமே இல்லாமல் இருந்தாலும் சரி, இது கை அழகுள்ள கையா ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா இந்த கையால் 4 பேருக்கு நல்லது செய்யணும். அது மட்டும் இல்லை, அவருடைய கால்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போல நிற்கிறதா. அழகான அவருடைய கால்கள். இன்றைக்கு உன்னுடைய கால்கள் பாவம் செய்ய தீவிரித்து எங்கெங்கு போயிருக்கிறதோ அந்த காரியங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, அழகாயிருந்த அந்த கால்கள் அந்த கேடு அடைந்ததனுடைய ரகசியம், என்னுடைய கால்கள் 4 பேருக்கு நல்லது செய்ய அடி எடுத்து வைக்க வேண்டும். யாருக்காவது கெடுதல் பண்ணுவதற்கு உங்க கால்கள் காலடி எடுத்து வச்சாச்சுன்னா, அடி எடுத்து வச்சா, இன்னைக்கு அந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இந்த கால்கள்
உன்னுடைய பாதங்கள் எப்போதும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய தீவிரித்து நடந்து போகிறதா இருக்க வேண்டும். ஒரு நாளும் தீமை செய்ய தீவிரிக்கிற கால்களோடு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய கால்களிலே ஆணிகளை ஏற்றார். அவர் தன்னுடைய விலாவிலே குத்தப்பட்டதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த இருதயத்தில் திருக்கும் கேடு நிறைஞ்ச இருதயமா இருக்கக்கூடாது. இந்த இருதயத்தில் 4 பேருக்கு நல்லதை நினைங்க. ஏன்னா எந்த காரியத்தை செய்யணும்னாலும் முதலாவது இருதயத்தில் தான் அது பிறக்கணும். இந்த இருதயத்தில் நல்ல இருதயம் இருந்தா, அப்படின்னா நல்ல மனசுன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஒரு மனுஷனுடைய அழகு எதில் இருக்குன்னா அவனுடைய மனசுல தான் இருக்கு. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் எந்த ஒரு அழகு இல்லை, பார்க்கறதுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர். நானே சொல்லுவேன், மக்களே உனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்காருடா உனக்கு புருஷன், அப்படியே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன். அப்படின்னு அவருடைய அழகு அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. இந்த அழகு, அதற்காகத்தான் அவர் தன்னுடைய விலாவிலே காயங்களை ஏற்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு வரைக்கும் உடைய இருதயம் எப்படி இருந்தது என்பது முக்கியம் அல்ல. இன்றைக்கு பிறகு உடைய இருதயத்தில் நல்லது தான் நினைக்கணும், நல்லது தான் நடக்கணும், நல்லது தான் பேசணும், எல்லாமே புறப்படும் இந்த இருதயம். எனவே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே திருக்கும் கேடும் நிறைந்த இந்த இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை எனக்கு பொருத்தும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நாவில் வருகிற வார்த்தைகள் கூட இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு போகிறது. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா விதமான காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், காரணம் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுமா. ஆமா, அவனுடைய வாயில வார்த்தை வர்றது இருதயத்தில் நினைச்சாதான் அந்த வார்த்தையினுடைய நாவு வழியாக வெளியே வரும். அப்படின்னா இந்த இருதயத்தை எல்லா விதமான காவலோடும் நீங்கள் காத்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய விலாவிலே காயம்பட்டத நிமித்தம் கடைசி துளி இரத்தமும் நீரும் வெளியே வந்துருச்சான். இனி அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்துறதுக்கு இல்லை, அவ்வளவுதான். எதுக்காகன்னா இன்னைக்கு பிறகு உங்களுடைய இருதயத்தில் ஒரு புதிய சிந்தனையை தான் நீங்க கொண்டு வரணும். அந்த சிந்தனை என்கிற பகுதி இருதயத்தில் முக்கியமான பகுதி. இந்த இருதயம் அழகுள்ளதா இருந்தா உங்க சரீரம் உள்ள அழகுள்ளதா இருக்கும். உன்னுடைய கண்கள் தெளிவாய் இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்காக அந்த கேடு அடைந்து விரும்பத்தக்க ரூபம் இல்லாத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன காரியத்தை சம்பாதித்து தந்தார், சிலுவை நிமித்தம் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை சம்பாதித்து தந்தார். முதலாவது, சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னைக்கு உங்களுடைய இன்றைக்கு வரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு சிலுவையில் ஆணி அடிச்சுட்டு தான் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து ஒரு புது லைஃபை தொடங்கினார். உங்களுடைய செய்கைகளில் மாற்றங்கள், உங்களுடைய வேலைகளிலே மாற்றங்கள், உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் மாற்றங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்க. ஏன்னா சிலுவையில் முதல்ல ஆண்டவர் சம்பாதிச்சு தந்தது உங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து விமோச்சனத்தை தான் ஆண்டவர் சம்பாதித்து தந்தார். பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம எல்லாரையும் இயேசுவாமிக்கு இன்னைக்கு ஒரு விசேஷித்த பங்காக ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்போ பங்காக கொடுக்க முடியும்? நம்முடைய பாவங்கள் அற கழுவி பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் இயேசுவுக்கு பங்காக நாம் மாற முடியும். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது 3 முறை கீழே விழுந்ததாக வேதாகமத்திலே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வாலிப வயதிலே 33.5 வயதில் ஒரு மரச்சிலுவையை கூட சுமக்க இயேசுவுக்கு திராணி இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அந்த மரத்தினுடைய வெயிட் அல்ல அவர் சுமந்தது,
நம் ஒவ்வொருடைய பாவ மூட்டைகளையும் அக்கிரமங்களையும் சேர்ந்து சிலுவையிலே சுமந்ததினால தான் அவரால் அந்த சிலுவையில் உள்ள அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த, மரித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி பிறக்க போகிற எல்லா ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இந்த பக்கம் ஒரு அக்யூஸ்ட், இந்த பக்கம் ஒரு அக்யூஸ்ட், சென்டர்ல பரிசுத்தமே உருவான பரமனாகி இயேசு கிறிஸ்து. அக்யூஸ்டுங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன், 2 பேர், 2 கள்வர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க 2 பேருக்கு மத்தியில் குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து. எதற்காக தெரியுமா? அந்த நாட்களில் சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதி வழியாக வருவாங்களாம். சிலுவையை சுமந்துட்டு அப்படியே பைபாஸில் பின்னால் யாருக்கும் தெரியாத காட்டு ரூட்டில் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போகவில்லை. அவர் கொல்கத்தா மலைக்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேல் தேசத்துக்கு போகும் பொழுது எந்த வழியாக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போனார், எங்கே பிலாத்துடைய அரண்மனை இருக்கிறது, எந்த இடத்துல சிலுவையை அவர் மேலே சுமத்தினார்கள், கொல்கத்தாவுக்கு போகும் பொழுது எந்த வழியில் அவர் போகிறார், எல்லாவற்றையும் இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும் பொழுது பார்க்க முடியும். என் அன்பு சகோதரனை சகோதரி, அது கூப்பிட்டுட்டு போனது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எருசலேம் கடை வீதிகள். இன்னைக்கு அங்கே கடை வீதிகள் தான் இருக்குது. எல்லாரும் பப்ளிக் எல்லாம் பார்த்து கேவலப்படுத்துறதுக்காக தான் இந்த சிலுவை மரணம். ஒருத்தர் மேலே சிலுவை சுமத்துறாருன்னா அவர் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டாரு அப்படின்றத ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்ட ஒருவன் தான் இந்த சிலுவை இழுத்து கொண்டு போக முடியும். இந்த சிலுவை சாபத்திற்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே சுமந்து கொண்ட எருசலேம் வீதி வழியாக வரும் பொழுது எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருப்பார், யோசித்து பாருங்க. எல்லாரும் வந்து நின்று பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கா இந்த கதி, இயேசு கிறிஸ்துவுக்கா இந்த கதி, எல்லாருக்கும் நல்லதானே செய்தார், அப்படி பேசுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேத பாரகரும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இவரை சிலுவையில் அரைஞ்சு கொள்ளணும், சிலுவையில் அரைஞ்சு கொள்ளணும், இவருக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், அப்படி பேசுகிற இன்னொரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தார் மத்தியில் அவமானத்தோடு சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அவர் சுமந்து கொண்டு போன சிலுவையினுடைய பாரம் உங்களுடைய என்னுடைய பாவ அழுக்கின் பாரம். அன்றைக்கு ஒரே நாளிலே தான் ரோமர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பாவம் செய்யும் பொழுது இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு விரும்பாத தகாத காரியங்களை செய்யும் பொழுது என் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் வேதனைப்படக்கூடிய விதத்திலே அவரை நாம் காயப்படுத்துகிறோம். உம்முடைய கண்களின் இச்சையினாலே இயேசு கிறிஸ்துடைய கண்கள் இன்றைக்கு வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறது. உன்னுடைய மாமிச சிந்தை, மாமிச இச்சையின் நிமித்தம் அவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டது. இன்றைக்கும் அவருடைய சரீரத்தை நீங்கள் பிற்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரை அக்கிரமக்காரரில் ஒருவராக நீர் எண்ணப்பட்டதனுடைய ரகசியம் என்னுடைய அக்கிரமங்களுக்காக. நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தது என்னுடைய பாவங்கள், என்னுடைய கண்களின் இச்சைகள், என்னுடைய மாமிச இச்சைகள், என்னுடைய ஜீவனத்தின் பெருமைகள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநியாயங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு மன்னிப்பு மாத்திரம் இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்குமா. நாளைக்கு நிறைய பேர் நிறைய அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய மிரக்கல்ஸ் எதிர்பார்க்குறீங்க. நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கணும், நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல விசேஷித்த நல்ல செய்தி வரணும், நாளைக்கு டாக்டர்கிட்ட செக்கப்பு கொடுத்துருக்கிறேன் பிளட்டு நல்ல செய்தி வரணும், நல்ல அற்புதத்தை பார்க்கணும். நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு அற்புதம், உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு நல்ல செய்தி. அதற்காக இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிடணும். பரிசுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு பாவத்தை மன்னித்து வாங்கிட்டு நாளையிலேருந்து திருப்பி அந்த பாவத்தை செய்தீங்கன்னா இதுக்கு மேலே ஆண்டவருடைய கிருபையின் காலம் எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் சுற்றிலும் கொத்தி எரி போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலன்னா இந்த மரத்தை வெட்டி விடலாம் என்று உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர், இதுக்கு மேலே உங்களை நான் சிலுவையில் அறைய மாட்டேன். இப்போ சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடல்கள் வரும் பொழுது
நம்மளும் அறியாமலே நம்முடைய கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் வருது. அந்த ரத்தம் கொட்டுகிறதையும் அவர் சிலுவையை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு போகிறதையும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அப்படியானால் அதை இன்றைக்கும் பாவங்கள் செய்கிறது நிமித்தம் நீ அவரை சிலுவையில் அடிக்கிறீ, அந்த பற்றி யாருக்கு இன்னைக்கு கவலை இல்லை, அதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. என்னிலிருந்து உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு, பேச்சில் ஒரு தெளிவு, செயல்பாடுகளில் ஒரு தெளிவு, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஜனங்கள் பார்க்கணும். நாளைக்கு பார்க்குறவங்க சொல்லணும், ஞாயிற்றுக்கு வரைக்கும் இருந்த மாதிரி இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, என்ன ஆச்சுன்னு கேட்கணும். நீங்கள் சொல்லணும், சுவாமி தன்னுடைய ரத்தத்தால் என்ன கழுவி அனுப்பியிருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா நேற்றையோட நான் செத்துட்டேன், இப்பொழுது வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளால பிழைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துடைய செய்கைகளை ஜனங்கள் உங்களிடத்திலே பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய கனிவான பார்வையை ஜனங்களிடத்திலே பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய கனிவான பேச்சு ஜனங்கள் உங்களிடத்திலே பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட உதவி செய்கிற குணாதிசயம் இன்றைக்கு பிறகு ஜனங்கள் உங்களிடத்தில் பார்க்கணும். இன்னைக்கு பிறகு இயேசுவை போல வாழணும்னு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, என் பிள்ளைகள் யார் யார் துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, அநேக கடன்கள் நிமித்தம் என் பிள்ளைகள் துக்கத்தோடு வந்திருக்கலாம். என் பிள்ளைகளுடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய கடன்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காய் உமக்கு நன்றி. கடன் பிரச்சனை நிமித்தம் அவமானம் சூழ்ந்த நிலைமையில் வாழ்வா சாவான்னு கதறிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆறுதலின் கரம் நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் எப்படி கடன் வந்திருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் நான் சுமந்து தீர்த்தேன்னு சொன்னீங்களே. பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய கடன்களையும் சுமந்து தீர்த்து என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும்படி இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் உள்ளே ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாக மாற்றத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய உறவின் நிலையினரை இழந்து துக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, அவர்கள் இழந்து போன அந்த உறவை நீர் ஒருவர் தான் சரிகட்டி ஈடு செய்ய முடியும். வேறு எந்த ஈடு அதுக்கு ஈடாக வைக்க முடியாது ஆண்டவரே. துக்கத்தின் நிமித்தம் என் பிள்ளைகள் சரியா சாப்பிடல, சரியா தூங்குறதில்லை, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற சிலரை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு இன்பமான நல்ல நித்திரை உண்டாக இவர்கள் அத்தனை துக்கத்தையும் இன்றைக்கு சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி. துக்கத்தின் நிமித்தம் தூக்கமில்லாமல் விடிய விடிய விழித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எல்லா துக்கத்தையும் சுமந்து தீர்த்தீர் என்கிற நிச்சயத்தோடு என் பிள்ளைங்க நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய. எல்லா மனநிலை பாதிப்புகள் மறைந்து போகட்டும். டிப்ரெஷன் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என் பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருபை இறங்கட்டும். எந்தெந்த இழப்புகள் என் பிள்ளைகளுக்கு வந்தது நிமித்தம் என் பிள்ளைகள் துக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, ஒருவேளை சொத்தை இழந்து வந்திருக்கலாம், வேலை இழந்து வந்திருக்கலாம். இழந்து போனதை மீட்டு கொடுக்க இந்த பூமியிலே வந்த ஆண்டவர் இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ், வீடு, வாசல் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீர் வாழ வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம்,
இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.